வணக்கம். ரீல்ஸ் மோகத்தால் நிறைய பேர் உயிரை இழந்துக்கிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட பார்த்திங்கன்னா ட்ரெயினில் ஒரு பெண்ணு 2 கையை விரிச்சுக்கிட்டு அதுக்கு அந்த நம்ம ட்ரெயின் ஏறக்கூடிய பாதையில் கையை பிடிச்சிக்கிட்டு ட்ரெயின் போகும்போது உடம்பு வளைக்கிறாங்க. வளைச்சி நடிகை மாதிரி போஸ்ட் கொடுக்குறாங்க. இப்போ இந்த போஸ்ட் கொடுக்குறதுனால எத்தனையோ போஸ்ட்டு கம்பி இரும்பால் செய்யப்பட்டது அடிக்கடி வரும். அப்போ அதில் தலையில் பட்டு உயிர் இழந்திருக்காங்க. இப்படியும் சமூக வலைத்தளங்களில் இப்படியும் வந்து கொண்டு இருக்கிறது. அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா ரீல்ஸுக்காண்டி மதுரையில் ஒரு தெப்பக்குளத்தில் போய் குளிக்க போயிருக்கிறாங்க. குளிக்க போகிறவன் பக்கத்தில் இன்னும் குளிச்சுட்டு போயிருக்கலாம். அவன் ஃபுல்லாக வீடியோ எடுக்கிறேங்கிற பேரில் அந்த தாமரை செடி இருக்குல்ல, அந்த செடியில் போய் கால் மாட்டிக்கிட்டு இதாகி உயிர் இறந்துடலாம். அதுவும் வீடியோவில் பதிவாகிடுது. இப்படி ரீல்ஸ் மோகத்தினால நிறைய பேர் உயிரை கொடுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க. அதனால் ரீல்ஸ்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய உயிர் தான் பாதிக்கப்படும். எடுங்க, ஆனால் உயிர் போகக்கூடிய அளவுக்கு எடுக்கணும். ஒரு 4 லைக்குக்காண்டி இவ்வளோ எடுக்கணுமா, இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? அதுபோக இப்போ சமீபத்தில் இன்னொரு இதை பார்த்தீங்கன்னா பெங்களூரில் நடு ரோட்டில் வீல் சேரை போட்டுக்கிட்டு ஒருத்தன் டீயை குடிச்சிட்ருக்கிறான். டீ குடிக்கிறதுக்கு உனக்கு இடமே இல்லையா? குளத்தாங்காரம் இல்லையா? ஆத்தாங்காரம் இல்லையா? அங்கே போய் டீ குடிக்கிறதுக்கு இடத்த பாருயா. காவல்துறைக்கு பிரச்சனை கொடுக்கணுன்னே கொடுக்குறான். அவன் இப்போ கைது. இப்படி பல்வேறு விதங்களாக சமூக வலைத்தளங்களில் வீடியோ எடுத்துக்கிட்டு எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, எடுங்க. ஆனால் இந்த அளவுக்கு விபரீத சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை எடுக்கக்கூடாது. அது தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்கிறது தான் அதை முதலில் தெரிய வேண்டும். ஆக நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகரை போட்ட சார்பாக உங்களுக்கு கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.